வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை ஷோ. இளையராஜாவை பற்றி பேச நிறைய விஷயம் இருக்குங்க. அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது சில பேர் சொல்லுவாங்க 80sனாலே இளையராஜா தாங்கன்னு. அது ஓகே, அது ஒத்துக்கூடியதான். பட் ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இளையராஜானாலே 80s தாங்கன்னுவாங்க. அதை என்னால் ஏற்றுக்க முடியல. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இளையராஜா வந்து வெறும் ஒரு 80sக்கான ஆளாக ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி நான் கருதுறேன். அந்த மாதிரி அவங்க சொல்லும்போது அவர் எல்லா காலத்துக்குமான ஆள். மேபி 80sல அவர் பண்ண நம்பர் ஆஃப் மூவிஸோட கம்பேர் பண்ணால் 90s அண்ட் 2000ஸ்ல கம்மியாக இருந்திருக்கலாம். பட் அதுக்காக அவரை வந்து வெறும் 80sக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதை ஏற்றுக்க முடியல என்னால். ஸோ அதனால தான் இந்த எபிசோடில் வந்து லேட் 90sலேருந்து ஒரு 2010குள்ளே இருக்கிற அவருடைய படங்கள் பாடல்கள் பற்றி பேசலான்ட்டு இருக்கேன். நான் ஏன் மெயினாக வந்து லேட் 90s செலக்ட் பண்ணால் இந்த படத்துக்காக தான். காதலுக்கு மரியாதை, ஃபாசில் சாரோட படம், விஜய் சார் நடித்த படம். அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு வரும், ஓ பேபி பேபின்னு. அந்த பாட்டு வந்து விஜய் சார் தான் பாடியிருப்பார். அதுக்கு முன்னாடி அவர் பாடின எல்லா பாட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு குத்து பாட்டு, கானா பாட்டு, அந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக இருக்கும். பட் இந்த பாட்டு தான் அவர் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பாடின ஒரு லவ் மெலடி சாங். இளையராஜா வந்து மியூசிக்கு, அதாவது ஃபிலிம் மியூசிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே விஜயோட அம்மா வந்து அவங்க ட்ரூப்பில் பாடியிருக்காங்க. இது சும்மா ஒரு கூடுதல் தகவல். சரி, அடுத்த படத்துக்கு போ. எல்லா படத்துலேருந்தும் ஒரு பாட்டு மாதிரி நான் பிக் பண்ணி சொல்கிறேன். பாலாவோட ஃபஸ்ட்டு படம் சேது. ஸோ அந்த படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் போட்டார். அதில் ஒரு பாட்டு, சிக்காத சிட்டொன்று. அந்த பாட்டோடைய சிச்சுவேஷன் எப்படின்னா, ஹீரோயின் வந்து லவ் ஒத்துப்பாங்க. விக்ரம் சாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபன்னாக பாடுற மாதிரி ஒரு பாட்டு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சும்மா ஜாலியாக கலாய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்கும்போது நடுவில் வந்து விக்ரமோட கேரக்டர் வந்து சோலோவாக பாடுற மாதிரி இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு உன்னிகிருஷ்ணன் தான் பாடியிருப்பார். நல்லா ஒரு ஃபோக்காக ஒரு பீட்டாக போயிட்டு இருக்க சாங் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மெலடி ஆகும். மெலடி ஆகி அப்படியே போகும்போது திடீர்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி வரும்போது அப்படியே பெப்பேறும், அப்படியே ஒரு ஃபோக் ஸ்டைலுக்கு திருப்பி வரும். ஃபோக்கில் ஆரம்பித்து மெலடி ஆகி திருப்பி ஒரு ஃபோக். அதுக்கு அடுத்த பாட்டு என்னன்னா, ஹேராம் படத்தில் வர நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி. அந்த படமும் சரி, அதில் வர மியூசிக்கும் சரி, அது வந்து எவ்வளோ கொடுத்தாலும் அதுக்கு பத்தாது. அந்த படம் வந்து ஒரு ஸ்கின்லெஸ் லிஸ்ட் அளவுக்கு நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு படம். அதோட டெக்னிக்கல் ஃபினான்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறேன்னா, மியூசிக்கும் அவுட் ஆஃப் த வேர்ல்டு. அந்த பாட்டு கேட்கும் போதே ஒரு பயங்கரமான ஒரு வைப். அடுத்து மறுபடியும் ஒரு பாலா படம் தான், பிதாமகன். அதில் இளங்காத்து வீசுதேன்னு ஒரு பாட்டு. பாட்டு கேட்கும் போதே ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல், ஒரு லைட் ஹார்ட்டடாக. எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து விக்ரமுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து அவர் ஓட்டாமல் இவர் உட்காந்து முன்னாடி உட்காந்து பீடி பிடிச்சிட்டு அப்படியே தலையை மட்டும் ஆட்டிகிட்டு இருப்பார். பின்னாடி இவங்க ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அது செம காமெடியாக இருக்கும். அது ஒரு செம பாட்டு. இப்போ கேட்டால் கூட ஒரு வைபாக வர ஒரு பாட்டு. அடுத்து விருமாண்டியை பற்றி மென்ஷன் பண்ணாமல் நம்ம கடந்து போகவே முடியாது. அப்படி ஒரு படம், அப்படி ஒரு மியூசிக். அதில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து கொம்புல பூவை சுற்றி. இப்போ நான் அந்த லைனை சொன்ன உடனே உங்களுக்கு அந்த பிஜிஎம் மைண்டில் ஓடுதில்ல, அதுதான் அந்த பாட்டோட ஒரு ஃபயரு, ஒரு எனர்ஜி, ஒரு வைப். என்ன வேணால் சொல்லுங்கள், இந்த பாட்டை அடிச்சிக்கவே முடியாது. கம்ப்ளீட் ஆல்பமே ஒரு ஃபயரான ஒரு ஆல்பம். இந்த எபிசோடில் நான் சொன்னது எல்லாமே ஒரு சின்ன லிஸ்ட்டு தான். இது வந்து நமக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி. நிறைய பாட்டு இருக்குது. மும்பை எக்ஸ்பிரஸில் பூ பூத்ததுன்னு ஒரு சாங் கேட்டு பாருங்கள். கேட்காதவங்களுக்கு சொல்கிறேன், இது வரைக்கும் கேட்காதவங்க வந்து அந்த பாட்டை போய் கேளுங்க. செம்ம பாட்டு. அதுலேயே வந்து மும்பை எக்ஸ்பிரஸ்னு ஒரு பாட்டு வரும், ஏலே நீ எட்டி போன்னு. செமையாக இருக்கும். அதுவும் நிறைய வந்து நான் ஆக்சுவலாக சொல்லலை. கண்ணுக்குள் நிலவு படத்துலையுமே ஒரு பாட்டு வரும், ரோஜா பூந்தோட்டம்னு. அப்புறம் அழகியில் வந்து ஒளியிலே தெரிவது. இந்த படம் மெயினாக நான் மறந்துட்டேன். பாரதி படத்தில் எல்லா பாட்டுமே வேறு லெவலில் இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து மயில் போல பொண்ணு ஒன்றுன்னு ஒரு பாட்டு, பவதாரிணி பாடியிருப்பாங்க. செம பாட்டு. ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கும் இவர் தான் மியூசிக். அதில் எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து அந்த ருக்கு ருக்கு ருக்குஜா பாட்டு தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரமணா படத்தில் வானவில்லைன்னு ஒரு சாங்கு. ஃபைனலாக நான் இந்த படத்தை சொல்லி இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். இது வந்து வைப் சாங்ஸ் எபிசோட்லேயே வந்திருக்க வேண்டிய பாட்டு, நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது என்ன படம்னா, நான் கடவுள். அதில் ஓம் சிவோகம் பாட்டு தான் சரியான பாட்டு. அது வேறு லெவல் ஃபயரு. அவுட் ஆஃப் த வேர்ல்டு போயிடுவோம் இதை கேட்ட உடனே. இன்ஸ்டன்ட் வைபுங்க. ஸோ மக்களே, நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை எனக்கு டிஎம் பண்ணுங்கள். வழக்கம் போல் நான் மறந்த பாடல்களையும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.